ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு ஒரு நத்தை பற்றிய கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்தில் அமைதியான புல்வெளியில் ஒரு நத்தை வாழ்ந்து வந்தது. அவன் பெயர் ராஜு. ராஜு தனக்கு மேல் பறக்கும் பறவையையும் வேகமாக குதித்து ஓடும் முயலையும் பார்க்க ஆசைப்பட்டான். சில நேரங்களில் தேனீக்கள் ஒரு பூவிலிருந்து வேறு பூவிற்கு செல்வதை பார்த்து ஆச்சரியப்படும். ராஜு தான் வாழும் நோக்கம் என்ன என்பதை யோசித்து பார்த்தான். நான் பறவையைப் போல பறக்க வேண்டும் என்று ராஜு ஆசைப்பட்டான். அல்லது வேகமாக செல்லும் முயலைப் போல் புல்வெளியில் குதித்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒரு நாள் ராஜு அனுபவம் வாய்ந்த ஆமையிடம் அறிவுரை கேட்டான். அந்த ஆமை புல்வெளியின் தனிமையான பகுதியில் வாழ்ந்து வந்தது. அங்கு மரங்கள் உயரமாகவும் பச்சை நிற புல்வெளிகளும் இருந்தது. அன்புள்ள ஆமையே, ராஜு அழைத்தான். எனக்கு எந்த நோக்கமும் இல்லை என்று வருத்தமாக இருக்கிறது. நான் மிகவும் மெதுவாக செல்கிறேன். மற்றவர்கள் செய்யும் வேலைகளை என்னால் செய்ய முடியவில்லை. என் வாழ்க்கையில் என்னால் என்ன செய்ய முடியும்? அந்த ஆமை சிரித்துக்கொண்டு கூறியது, ராஜு, இந்த புல்வெளியில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது. உனக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது. நீ சிறிது நாட்கள் பொறுமையாக இருந்தால் உன்னுடைய நோக்கம் என்பது உனக்கு கண்டிப்பாக தெரியும். ராஜு இன்னும் குழப்பத்தில் தான் இருந்தான். ஆனால் அவன் ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்று முடிவு செய்தான். அவன் புல்வெளியின் பாதையில் மெதுவாக நடந்து சென்றான். அவனை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நன்கு கவனித்தான். அப்போது அவன் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தான். அவன் ஊர்ந்து வந்த பாதையில் செடி ஒன்று முன்பை விட கொஞ்சம் நன்றாக வளர்ந்திருந்தது. அங்கு இருந்த மண் வளம் செழித்திருந்தது மற்றும் சிறிய செடிகள் முன்பை விட கொஞ்சம் உயரம் வளர்ந்திருந்தது. ராஜு ஆர்வமாக அந்த செடிகளிடம் இங்கு என்ன நடந்தது என்று கேட்டான். செடியில் உள்ள பூக்கள் கூறியது, ராஜு, நீ தரையில் ஊர்ந்து செல்லும் போது உன்னுடைய பசை சுரப்பி மண்ணில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை பரப்பிவிடுகிறது. உனக்கு தெரியாமலே நாங்கள் வளர்வதற்கு நீ பெரிதும் உதவியாயிருக்கிறாய் என்று பூக்கள் கூறியது. ராஜு ஆச்சரியப்பட்டான். இவ்வளவு நாள் அவனுடைய மெதுவான நிலையான பயணம் மாற்றத்தை கொண்டு வரும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்போது அவனுக்கு ஒன்று புரிந்தது. அவனுடைய குறிக்கோள் மற்றவர்களைப் போல் வேகமாக செல்வது கிடையாது. மெதுவாக ஊட்டச்சத்துக்களை பரப்பி செடிகள் வளர உதவி செய்வதுதான் அவனுடைய உண்மையான குறிக்கோள். அந்த நாளில் இருந்து ராஜு மெதுவாக செல்வதை ஏற்றுக்கொண்டான். அவனாக இருப்பதும் முக்கியம்தான் என்று புரிந்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் அவன் தரை நெடுகிலும் செல்லும் போது அவனுக்கு அங்கு முக்கியமான வேலை இருக்கிறது என்று அவன் தெரிந்து கொண்டான். புல்வெளி மலர்ந்தது. அங்கிருந்த எல்லா உயிரினங்களும் இந்த அழகான செடிகள் வளர ராஜு உதவி செய்திருக்கிறான் என்று பாராட்டினார்கள். கதையின் நீதி என்னவென்றால், நாம் மற்றவர்கள் போல் இல்லை என்றாலும் இங்கு எல்லோருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது. நம் குறிக்கோளை புரிந்து கொண்டு ஒரு சிறப்பான பரிசை இந்த உலகத்திற்கு கொடுத்து செல்வதுதான் முக்தியம். ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.